கவாச்சந்திரம் எல்லா ரயில்களுக்கும் பொருத்தப்பட வேண்டும். அதுதான் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. இப்போதைக்கு எல்லா வந்தே பாரத்தில் கவாச்சந்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவாச்சந்திரத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லை. தொடர்ந்து ரயில்வே துறையில் பல விபத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பொதுத்துறையை காப்பாற்றுவதற்காக தான் பேசுறோம். பொதுத்துறையை இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பேசுறோம். ஆனால் இவர்கள் பொதுவான விளம்பரம் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அடிப்படை கட்டமைப்புக்கு கொடுக்கறது இல்லை. அதான் நீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய அதிர்ச்சி. பாம்பன் பிரிட்ஜ் பத்தி சேஃப்டி கமிஷன் ரிப்போர்ட் 33% செயல்திறன் குறைவாக அந்த பாம்பன் பாலம் இருக்கிறது என்று சேஃப்டி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்க மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திறந்து வைத்த அன்றே பாம்பன் பாலம் சரியாக மேலே தூக்கப்படவில்லை என்று பல ஊடகங்கள்ல வந்தது. இது எல்லாமே அப்படியே கடந்து போற விஷயம் இல்ல. நூற்றுக்கணக்கான பயணிகளின் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. எனவே சேஃப்டி விஷயத்தில் கவச் எந்திரம் அனைத்து ரயில்களுக்கும் பொருத்தப்பட வேண்டும் என்பது விஷயங்களில் முக்கியத்துவமற்ற ரயில்வே துறை செயல்படுகிறது. அது சரியல்ல. பயணிகளின் பாதுகாப்புக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் தெளிவாக இங்கே பதிவு செய்கிறோம். மெமோ ரயில் நம்ம கேட்டிருக்கிறோம். மெமோ ரயில் ஒரு அதாவது பிரச்சனை என்னன்னா கட்டமைப்பை வலுப்படுத்தியாச்சுங்க. டபுளிங் போட்டாச்சு. கட்டமைப்பை வலுப்படுத்தின பிறகு கூடுதல் ரயில் விட்டாதான ரயில்வே துறைக்கு வருமானம் வரும். கூடுதல் ரயில் விட்டா போவதற்கு மக்கள் அவ்வளவு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில்களை விடுவது ஒரு நஞ்சை சாப்பிடுவதை போல ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஒரு ரயிலுக்கு போராடி அவ்வளவு போராடுறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு புதிய ரயில் விடுங்கன்னு. ஆனா பல மாநிலங்களுக்கு குறிப்பா வட மாநிலங்கள்ல பல பகுதிகளுக்கு புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டுட்டே இருக்கு. எனவே மெமோ ரயில் இயக்கப்படணும். டே டைம் ரயில் கூடுதலாக இயக்கப்படணும். வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில புதிய ரயில்கள் இயக்கப்படணும். இங்க எல்லாம் புதிய தண்டவாளம் போடுங்கன்னு நாங்க கேட்கல. புதிய அகலப்பாதை உருவாக்குங்கன்னு கேட்கல. மின்மயமா உருவாக்குங்கன்னு கேட்கல. ஏன்னா இது எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. 450 கோடிக்கு மேல செலவு பண்ணி மதுரைக்கும் பழனிக்கும் கோயம்புத்தூருக்கும் இரட்டை பாதை உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு ரயிலை மட்டும் விட்டா எப்படி? மக்களுக்கும் தேவை இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருக்கீங்க. கூடுதலா ரயில் விடுங்கன்னா விட மாட்டாங்க. இது எல்லாமே அரசியலோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. தெற்கு ரயில்வேக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பதில் தொடர்ந்து இரண்டாவது பட்ச பாராமுகமாக ஒன்றிய ரயில்வே துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த மதுரை தூத்துக்குடிக்கான புதிய ரயில் பாதை அமைப்பது சம்பந்தமாக ஏற்கனவே ரயில்வே அமைச்சரே ஒரு தவறான பதில சொல்லி அவர் தவறான பதில் சொன்னார். ஏன்னா மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை இடத்தை கையகப்படுத்துவதில் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அது தவறு என்று பல தடவை சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு 2 வாரத்துக்கு பிறகு ரயில்வே துறை அதிகாரப்பூர்வமாக மறுத்தாங்க. அதாவது பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி சரியாக காதுல விழல அப்படின்னாங்க. அது உண்மை இல்லை. மாநில அரசு இடம் கொடுக்கிற கையகப்படுத்தி கொடுக்கிற விஷயத்தில் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் மதுரை தூத்துக்குடிக்கான புதிய வழித்தடம், அருப்புக்கோட்டை காரியாபட்டி வழியிலான புதிய வழித்தடம் என்பது வணிக ரீதியாக மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்தியாவில் ஏற்றுமதியிலே முன்னணியில் இருக்கிற முதல் பெரும் மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு மிக முக்கியமாக இருப்பது தூத்துக்குடி துறைமுகம். தூத்துக்குடி துறைமுகத்துக்கு குறுகிய பாதையின் வழியாக ரயில் தடத்தை உருவாக்குவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ராஜெக்ட். அதற்கு அனுமதி கொடுப்பதில், நிதி ஒதுக்குவதில் இவ்வளவு பாராமுகமாக இருப்பது தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒரு செயல் என்று வேறு எதுவும் இல்லை. இல்ல, தொடர்ந்து இந்த முன்பதிவில்லாத பெட்டிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்துட்டே இருக்கிறேன். இப்ப சமீபத்தில் 2 நாளாக்கப்பட்டிருக்கு. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட நம்முடைய கோரிக்கையை. அது என்ன அப்படின்னா, நாம் தலையிடுற அந்த ஒரு ரயிலுக்கு மட்டும் அதிகப்படுத்திட்டு விடுறதுன்றது சில அதிகாரிகள் நினைக்கிறாங்க. நாங்க ஒரு ரயிலுக்காக கேட்கல, ஒட்டுமொத்த மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்கிறோம். அன்ரிசர்வ் பெட்டிகள், முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதிகமாக்க வேண்டிய தேவை என்பது அடிப்படை. எல்லா பொருளாதார வசதிகள் கொண்டவங்களும் வரணும். அதே போல நீங்க பாருங்க, மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே கன்செஷன், ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்களுக்கான ரயில்வே கன்செஷன் இது கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்க கேட்டு இப்ப ரயில்வேனுடைய நிலைக்குழு ஏற்றுக்கிட்டாங்க. ரயில்வே நிலைக்குழு பரிந்துரைத்ததை ஒன்றிய ரயில்வே துறை இப்பொழுதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏங்க, இந்தியா முழுக்க எவ்வளவு ஊடக நண்பர்கள் இருக்கிற போறாங்க? சில 1000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதானே? அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகை, புதிய சலுகை கூட இல்ல, இருந்த சலுகையை கொரோனாவை சொல்லி பறிக்கிறீங்க. கொரோனாவை சொல்லி பறித்த பிறகு மூத்த குடிமக்களுக்கும்
ஊடக நண்பர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கன்செஷன் டிக்கெட்டை மீண்டும் தர வேண்டும், அந்த கன்செஷன் மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.